Hello viewers, welcome to Super Brain. Exercise 5.3 க்கு தேவையான ஃபார்முலாஸ்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இந்த எக்ஸசைஸ்ல நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் தான் கண்டுபிடிக்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோப்பும் y இன்டர்செப்டும் கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா y = mx + c ஆ இருக்கும். ஸ்லோப்னா m, y இன்டர்செப்ட் அப்படின்னா அதை c அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்கு பாத்தீங்கன்னா ஃபார்முலா வந்து நமக்கு y = mx + c ஆ இருக்கும். So அதே மாதிரி ஒரு ஸ்லோப்பும் x இன்டர்செப்ட் கொடுத்தாங்கன்னா அதை வந்து d ன்னு எடுத்துக்கணும். இதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா y = m × x - t. இங்க நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு ஸ்லோப்பும் பாசிங் த்ரூ ஆரிஜின் கொடுத்தாங்கன்னா, ஆரிஜின் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, 0,0 தான் நம்ம ஆரிஜின் சொல்லுவோம். ஒரு ஸ்லோப்பும் ஆரிஜினும் கொடுத்தாங்கன்னா நமக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா y = mx. இப்போ இங்க பாருங்க, இந்த ரெண்டு ஃபார்முலாவும் இந்த 2ம் 3ம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ்ல வராது, பட் 1 மார்க்ல கேட்க சான்சஸ் இருக்கு, நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு ஸ்லோப்பும் ஒரு பாயிண்ட் மட்டும் கொடுத்தாங்கன்னா அதுக்கான ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா y - y1 = m × x - x1. இந்த பாயிண்ட தான் நம்ம x1 y1 எடுத்துப்போம். இது வந்து m. அப்ப y - y1 = m × x - x1. இப்ப ரெண்டு பாயிண்ட் கொடுக்கறாங்க. இதுல ஸ்லோப்பே கொடுக்க மாட்டாங்க. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் ஸ்லோப் இருந்துச்சு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பாயிண்ட் மட்டும் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா வந்து y - y1 / y2 - y1 = x - x1 / x2 - x1. இப்ப பாத்தீங்கன்னா இன்டர்செப்ட் மட்டும் கொடுப்பாங்க. முன்னாடி பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்லோப்பும் y இன்டர்செப்ட் இல்லனா ஒரு ஸ்லோப் x இன்டர்செப்ட் மட்டும் கொடுத்துப்பாங்க. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்லோப்பே இருக்காது, x இன்டர்செப்ட் அண்ட் y இன்டர்செப்ட் ரெண்டும் கொடுப்பாங்க. அதை வந்து வெறும் இன்டர்செப்ட்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, சோ இந்த x இன்டர்செப்ட a-னும் y இன்டர்செப்ட b-னும் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா x/a + y/b = 1. நெக்ஸ்ட் parallel to x axis அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அப்ப y = b ன்னு எடுக்கணும். x axis அப்படின்னு சொன்னா நமக்கு இங்க பாத்தீங்கன்னா y ல எடுக்கணும், x இதுல வராது. ஓகே, சோ y = b ஆ இருக்கும். parallel to y axis அப்படின்னு சொன்னா நமக்கு y வரக்கூடாது, x = c அப்படின்னு எடுக்கணும். சோ இந்த ரெண்டு ஃபார்முலா தான் நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் சம்ல பார்க்க போறோம். சோ இந்த எல்லா ஃபார்முலாவையும் நல்லா மக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். First sum பார்க்கலாம். Find the equation of a straight line passing through the midpoint of a line segment joining the point 1, -5, 4, 2 and parallel to x axis, y axis ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது equation of a line parallel to x axis கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, இது பாத்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இது வந்து ஒரு பாயிண்ட் வழியா பாஸ் பண்ணி போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஈக்குவேஷன் வந்து ஒரு பாயிண்ட் வழியா பாஸ் பண்ணி போகுதான். அந்த பாயிண்டை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இங்க ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணா ஒரு லைன் செக்மெண்ட் வரும் இல்லையா, அதோடைய மிட் பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க அந்த பாயிண்ட். அப்ப இந்த ரெண்டு பாயிண்ட் வச்சு அந்த மிட் பாயிண்டை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, சரி, இது என்ன பண்ணலாம்னா இந்த ரெண்டு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். 1, -5, 4, 2. ஸோ இது x1, இது y1, இது x2, இது y2ன்னு எடுத்துக்கலாம். மிட் பாயிண்ட்டுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன, x1 + x2/2, y1 + y2/2. இந்த ஃபார்முலாவில் போட்டோம்னா நமக்கு மிட் பாயிண்ட் கிடச்சிரும். இப்போ பாருங்க, x1 + x2னா 1 + 4/2, y1 + y2னா -5 + 2/2ன்னு போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 5/2ன்னு கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா வேற வேற சைன். அப்ப பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணா 3, பெரிய நம்பர் சைன் மைனஸ், இப்ப /2ன்னு கிடைச்சிரும். சோ இப்போ நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் parallel to x axis வந்து நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்ன எழுதலாம்னா, தி ஈக்குவேஷன் ஆஃப் எ லைன் parallel to x axis. இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எக்ஸ் ஆக்சிஸ் இருந்தா எக்ஸ் வராது நம்ம ஃபார்முலால, y = b. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த பாயிண்ட்ல வந்து இதுதான் c, இது வந்து b. இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து c, இது வந்து b. ஓகே, சரி, இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா b என்ற பாயிண்ட் என்னன்னு தெரியும் இல்லையா, -3, 2. ஹியர் b = என்னது, -3/2. அப்ப இதுல எடுத்து வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிடலாமா. அப்ப y = b இருக்கிற இடத்துல -3/2ன்னு போட்டுக்கலாம். நமக்கு ஈக்குவேஷன் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஈக்குவேஷன் ஃபார்முலா கொடுக்கணும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் இருக்க 2 வந்து இங்க கிராஸ் மல்டிபிகேஷன்ல வந்துடும். அப்ப என்ன ஆகும்னா 2y = -3ன்னு வந்துடும். ஸோ இந்த 3யும் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்ப பாத்தீங்கன்னா 2y + 3 = 0ன்னு கிடைச்சிடும். இதுதான் ஈக்குவேஷன், ரிக்வயர்ட் ஈக்குவேஷன்.
இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா parallel to y axis ன்னு சொல்லியிருக்காங்க. The equation of a line parallel to y axis. இதுக்கு நான் ஃபார்முலா ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கேன். y axisனா நமக்கு y வரக்கூடாது, x equal to c. இந்த ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இப்போ பாருங்க cன்றது வந்து நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் இருக்கிறது தான் c, செகண்ட் இருக்கிறது b. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, c வந்து 5/2ன்னு இருக்கு. அப்போ ஹியர் c equal to 5/2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ இதில் எடுத்து வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். அப்போ x equal to 5/2ன்னு கிடைக்கும். நம்ம ஈக்குவேஷன் ஃபார்முலா கொடுக்கணும் இல்லையா. அப்போ இது கிராஸ் மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். அப்போ என்ன ஆகும்னா 2x equal to 5 வந்துருமா. இந்த 5ஐயும் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ 2x minus 5 equal to 0ன்னு கிடைக்கும். இதுதான் required equation. ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.